ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் 3.12ஓட ரிவிஷன் பார்க்கலாம். ப்ளஸ் செகண்ட் சம் ரிவைஸ் பார்க்கலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கார்டன் 12 மீட்டர் அண்ட் 16 மீட்டர். ஒரு கார்டனோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அடுத்து அதில் ஒரு பாத்வே சுற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கார்டனில் பாத்வேவும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாத்வேயோட வித் என்னன்னு சொல்லிட்டாங்க? டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாத்வே போட்ட பிறகு அதோட டோட்டல் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காமா? 285 ஆயிடுச்சாமா. ஸோ அந்த வித்தோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 16ல் இந்த பக்கம் ஒரு டபிள்யூ, இந்த பக்கம் ஒரு டபிள்யூ. ஸோ 2W இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரெத்லேயும் 2W இன்க்ரீஸ் ஆகும், லென்த்லேயும் 2W இன்க்ரீஸ் ஆகும், பிரெத்லேயும் 2W இன்க்ரீஸ் ஆகும். ஸோ L × B = நமக்கு என்ன தெரியும்? ஏரியாஸ் = 285. அதை போடலாம். கிவன்லாம் எழுதிக்கோங்க. கிவன்லாம் எழுதிட்டு உங்களோட லென்த் என்னது? 16 + 2W. பெர்த் என்னது? 12 + 2W. இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? L × B. அப்போ 16 + 2W 12 + 2W = 285. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? என்ன பண்ணணும்? 4 டேர்ம் வரும் ஒவ்வொரு நாள் மல்டிபிள் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 192 + 56W + 4W2 285. இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாற்றிடுங்க. மாற்றிங்கன்னா 4W² + 56W - 93 = 0. இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதான் நமக்கு ஈஸி. அதில் போட்டால் என்னது? -b 56 ± b² -4, a வந்து 4, c வந்து -93 2/2a. 2a வந்து 4. ஸோ ஃபார்முலாவில் போட்டாச்சு. ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -56 ± 68/8. இதை +1 -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? W = 12/8 ஒன்று கிடைக்கும். அடுத்து -124/8 ஒன்று கிடைக்கும். ஸோ எப்பயுமே நெகட்டிவில் இருக்காது, அதனால் பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். இப்போ 1.5 மீட்டர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1.5 மீட்டர் என்னது உங்களோட வித்.